தமிழக அரசு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை தேர்வு செய்ததில் இருந்து எதிர்க்கட்சியைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு அமைச்சர் விளக்கமும் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் தற்போது இந்த விவகாரம் தீவிரமடைந்துள்ளது. திமுகவும் இந்த விஷயத்தில் மெத்தன போக்கு ஏற்பட்டுள்ளது. மாநில அரசு அனுப்பும் பட்டியலில் இருந்து 3 தேர்ந்தெடுத்து மத்திய தேர்வாணையம் மீண்டும் மாநில அரசுக்கு அனுப்பும். அதிலிருந்து ஒருவரை டிஜிபியாக நியமிக்க வேண்டும். இதுதான் நடைமுறை. ஆனால் பொறுப்பு டிஜிபி நியமித்த பின் ஒருவர் உயர்நீதிமன்றம் செல்கிறார். அதன் பிறகே மாநில அரசு பட்டியலை தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்புகிறது. மத்திய தேர்வாணையம் அனுப்பிய பின்னும் நிரந்தர டிஜிபியை மாநில அரசு நியமிக்கவில்லை. தமிழக டிஜிபியை நியமிப்பதில் அரசுக்கு ஏன் தடுமாற்றம்? தேர்வு செய்யப்பட்டுள்ள 3 இவர்களுக்கு கைப்பாவையாக செயல்பட மாட்டார்கள் என கருதிதான் டிஜிபி நியமனத்தில் அரசு காலதாமதம் செய்கிறது என கேள்விக்கு பதிலளித்தார். ஆனால் தமிழக அரசு தனக்கு தேவையான ஆட்களை பதவியில் அமைப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு தற்போது வரை திமுக தரப்பிலிருந்து முழுமையான விளக்கம் இல்லாமல் இருக்கிறது. சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி சொல்றார், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிறார். எனக்கு அருகதை இருக்குது, உங்களுக்கு அருகதை இருக்குதா என்று தெரியல. ஏன்னா இது மாநில அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் தான், இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல. மாநில அரசு தான் தகுதியான டிஜிபிகள் பணியாற்றக்கூடிய டிஜிபிகளை தேர்வு செஞ்சு மத்திய தேர்வாணைய அனுப்பப்பட்டிருக்குது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே அந்த குழு, நான் சொன்ன இவர்களெல்லாம் இடம்பெற்ற குழு தான் இங்கே அமைச்சிருக்குது. இப்போ என்னன்னா இந்த 3 பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்று கருதி தான், கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்று கருதி தான் இது வரைக்கும் டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. ஒரு சட்டத்துறை மந்திரி தவறா இப்படி பேட்டி கொடுப்பது வெட்கக்கேடான விஷயம். இப்படிப்பட்ட மந்திரியில் இருந்து அந்த நாடு எப்படி உருப்படியாகும்? உண்மை செய்தி மக்களுக்கு சொல்ல வேணும். ஏன்னா நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காரு சட்டத்துறை மந்திரி. இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது. அதே போல் இன்றைய தினம் முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி, இந்த சாகுபடி செய்த விவசாயிகள்லாம் தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற சூழல் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு மெத்தன போக்கில் மெத்தனமாக நடந்து கொண்ட காரணத்தினால், அலட்சியமாக நடந்து கொண்ட காரணத்தினால தான் இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம். இதை உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். நான் 17/10/2025 சட்டமன்றத்தில் பேசின பேச்சு கருத்து ஆதாரத்தோடு சொல்கிறேன். அதை கூட தம்பி இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதை எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்றா கொடுங்க. 7 இருக்குது. நான் அன்றைய தினமே சட்டமன்றத்தில் சொன்னேன்.